தனுசு ராசி மெய்யன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமாக பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முன்னேற்றம், அதாவது ஏன்னா இது தெய்வீக ராசி. தனுசு ராசி என்றாலே தெய்வீக ராசி. தனுசு ராசிக்காரன் உண்மையாலே தனுசு ராசிக்காரன் சரியாக இருந்து தெய்வத்தை கும்பிட்டு, எல்லா ராசிக்காரனும் 10 தடவை கும்பிட்டா இவன் ஒரு தடவை கையெடுத்தாலே போதும் தெய்வம் வந்துடும். தனுசு ராசிக்கு அப்படிப்பட்ட தெய்வகணங்களுடைய ஆகர்ஷணம் இருக்கும். அது முதல்ல புரிஞ்சுங்க. தனுசு ராசி என்றாலே தெய்வீக ராசி என்று பொருள். அப்போ குருவின் ராசிநாதன் குரு பிரகஸ்பதி. பெருங்கொண்ட பணத்துக்கு சொந்தக்காரர் குரு தான். பெருங்கொண்ட பணத்துக்கு மில்லியன் கணக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அவர் தான் அதிதேவதை. குருவுடைய ஒரு வைப்ரேஷன் இருந்தால் தான் அவன் பெரிய உலக பணக்காரனெல்லாம் இருக்க முடியும். குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் திருவின் அருள் அங்கே வராது, திருமகள் கடாட்சியும் ஏற்படாது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த ராசியில் பிறந்த நீங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் தொல்லை, இது கல்வியில் படிப்பில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வாங்கின கண்ணை கட்ட முடியல, கொடுத்த காசை வாங்க முடியல, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, குடும்ப ரீதியாக பிரச்சனை, சொத்து தகராறு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தான். இன்னும் அதுக்கு மேலே போகலாம். வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி. வீடு அடமானம் வச்சுட்டா அதை திருப்ப முடியல, அல்லது தன்னுடைய பிள்ளைகள் வந்து சரியாக இல்லை, இந்த மாதிரி எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு உங்களுக்கு வந்தாலும் சரி தான். 2 பேர்த்த இருக பிடிச்சிருங்க. 2 பேர் தான் நீங்கள் பிடிக்க வேண்டிய நபர்கள். 2 பேர். முருகப்பெருமானை இருக பிடிக்கணும். வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வரணும். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை போய் தரிசனம் பண்ணால் நல்லது. வைத்தீஸ்வரன் கோயிலில் கும்பகோணம் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை, அங்கே செல்வமுத்து குமாரசாமின்னு முருகன் கோயிலும் இருக்குது. இவங்களெல்லாம் வணங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் 9ஆம் வீடுன்னு பார்க்கும்போது 5, 6, 7, 8, 9 சூரிய பகவான். அப்போ நீங்கள் சூரியனார் ஆலயம் சென்றால் இதை விட இன்னும் சிறப்பு. ஆடுதுறை, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை சென்று சூரிய பகவானை நமஸ்கரித்தால் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்கள். அப்படி செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள். சிவப்பும் அதேபோல் மாம்பழ கலர்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, சூரியனை உதயமாகும் பொழுது ஒரு ரெட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே சூரிய உதய கலர், அது வந்து மாம்பழ கலர்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலர், அந்த கலரும் இந்த சிவப்பு கலரும், பவளச்சிவப்பு, இந்த மாதிரி கலர்லாம் உங்களுக்கு வந்து பிரபல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்பர் 9ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் யோகம் உங்களுக்கு. 91ன்னு வந்தால் யோகம், 19 யோகம். இந்த மாதிரி இந்த 1, 9 ஆக்ட் நிறைய இதிலெல்லாம் ஆகுதோ, உங்களுடைய அலைபேசி எண்ணை கூட 1, 9 முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் அலைபேசி எண்ணை 1, 9 ஆக்கி நல்ல யோகம். இதுதான் இந்த நம்பர்லாம் பயன்படுத்திங்க. அதே மாதிரி இந்த நிறங்கள் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி துவரம் பருப்பும் சூரியனுக்கு கோதுமை. இந்த கோதுமையும் துவரம் பருப்பும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடல் உங்களுக்கு நல்லது, யோகமும் கிடைக்கும். ஏன்னா சூரியனுடைய பவரும் செவ்வாய் பவரும் உடம்புல ஏற ஏற உங்களுக்கு இயற்கையாகவே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதெல்லாம் சூட்சம். ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கும் சொல்லிட்டேன். பொதுவாகவே உங்களுக்கு அற்புதமான ஒரு ராசி. இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. தசாபுத்தியெல்லாம் பற்றி பயப்படாதீங்க. எந்த திசை வேணால் நடக்கட்டும், சனி 7.5 வரட்டும், 6.5 வரட்டும். இப்போ கண்டச்சனி, இப்போ சொல்லுவாங்க தனுசு ராசி கண்டச்சனி நடக்குது, கவலையே பட வேண்டாம். சனி உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார், விட்டுருங்க, பார்த்துக்கலாம். நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 2 இடத்துக்கு போங்க, வாழ்க்கை ஒளிமயமாகும். எப்படி இந்த 2 இடத்துக்கு போனாலே போதும்.
வாழ்நாள் முழுக்கவே சொல்கிறேன். இது சும்மா இந்த ஆண்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம அற்புதம் ஆனந்தம் சேனலில் 12 ராசிக்கும் இந்த வருடம் இதுக்கு மட்டும் சொல்ல, வாழ்க்கை பூராவும் இந்த 12 ராசிக்காரங்களும் யாரை பிடிக்கணும் அப்படின்னு நான் ரகசியத்தை வெளியிட்டிருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆகவே என்பர்களே, இந்த தனுசு ராசி என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.